அனைவருக்கும் வணக்கம். உடலை இயக்குகின்ற 96 தத்துவங்களில் இன்று வாயுக்கள் 10 பார்க்கலாம். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் ஆகிய 10 வாயுக்கள் நமது உடலை இயக்குகின்றது. இதில் பிராணவாயுவானது மூலாதாரத்தில் தோன்றி ஓம்காரம் என்னும் முதலெழுத்தை பற்றி மேலேறும். பிராணவாயுவானது 12 அங்குலம் மேலெழுந்து பின்பு 8 அங்குலம் மீண்டும் வாங்கி 4 அங்குலம் வீணாக போகும். இது உணவை சீரணிக்கச் செய்யும். நீல வர்ணமுடையது. இதன் தேவதை சந்திரன். ஒரு நாளிகைக்கு 360 சுவாசம் நிகழும். ஒரு நாளைக்கு 21,600 சுவாசத்தை உண்டாக்கி அவற்றில் 14,400 உள்ளுக்குள் வந்து மூலாதாரத்தில் ஒடுங்கி போகும். 7,200 சுவாசம் வெளியே போய் பாழாகும், வீணாக போகும். அபானன் இது மலக்காற்று. இது சுவாதிஷ்டானத்தில் இருந்து வெளிப்பட்டு மலசலத்தை கீழ்நோக்கி தள்ளும். ஆசனவாயை சுருக்கும். அன்னசாரத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பிக்கும். இது பச்சை நிறமாய் இருக்கும். இதற்கு கடவுள் வரதராஜன். வியானன் தொழில் காற்று. வியானன் என்னும் வாயுவானது தோலிலிருந்து 72,000 நரம்பிலும் சென்று அவயங்களில் தங்கி உறுப்புகளை நீட்டவும் மடக்கவும் செய்து ஸ்பரிசங்களை அறிய செய்யும். செரித்த உணவின் சாரத்தை அவயங்களில் சேர்ப்பிக்கும். உடலை காக்கும். இதன் நிறம் பாலி நிறமாகும். இதன் இறைவன் யமனாகும். உதானன் ஒளிக்காற்று. வயிற்றில் உள்ள அக்கினியை எழுப்பி உண்ட உணவை செரிப்பித்து சாரத்தை உடலில் அங்கங்கே நிறுத்தி வைக்கும். இது மின்னல் நிறம். கடவுள் அக்கினி தேவன். சமானன் நிறவு காற்று. நாபிலிருந்து கால் வரை சமனாய் பரவி உள்ளது. மற்ற வாயுக்களை மிஞ்சிவிடாமல் பாதுகாத்து சமப்படுத்தும். உணவின் அறுசுவையும் தண்ணீர், உணவு ஆகியவற்றை உடலின் எல்லா பாகத்திலும் சேரும்படி செய்யும். இதன் நிறம் புஷ்பராகம். இதன் தெய்வம் சூரியன். நாகன் தும்மல் காற்று. எல்லா கலைகளையும் கற்கும்படி அறிவை எழுப்பும். பாடச் செய்யும். கண்களை விழிக்கச் செய்யும். நல்ல பண்புகளை பயிற்றுவிக்கும். இமைக்கும்படியும் செய்யும். மயிர்களை சிலிர்க்கச் செய்யும். இதன் நிறம் பொன்னிறமாகும். கடவுள் அனந்தன். கூர்மன் விழிக்காற்று. மனதிலிருந்து கிளம்பி இமையை கொட்டுவிக்கும். கொட்டாவி விட பண்ணும். வாயை மூட பண்ணும். வலுவூட்டும். கண்களை திறந்து மூடச் செய்யும். கண்களை விழித்தல். உலகின் பொருட்களை கண்களுக்கு காண்பிக்கும். காட்சிகளை பார்க்க செய்தல். விழியில் நீரோடுதல். நீரை விழப்பண்ணுதல். இதன் நிறம் வெளுப்பு. கடவுள் திருமால் விஷ்ணு ஆகும். கிருகரன் கொட்டாவி காற்று. இது நாவின் நீரை சுரப்பிக்கும். நாசி நீரை சுரப்பிக்கும். மிகவும் பசியை உண்டாக்கும். உட்காருதல், செல்லுதல் ஆகிய நிகழ்வுகளை செய்யும். ஒன்றை நினைத்திருக்க செய்யும். தும்மல், இருமலை உண்டாக்கும். நிறம் கருப்பு. கடவுள் சிவன். தேவதத்தன் இமை காற்று. வளைவு வடிவமாய் கிளம்பி சோம்பலையும் உடல் முறித்தலையும் உண்டாக்கும். கண்களை பலவிடங்களில் ஓட்டி உலாவிக்கும். சண்டை கொள்ளுதல், தாக்குதல், பேசுதல், மிக கடுமையான கோபம் உண்டாக்குதல், எருவாய், நீர்த்தாரை, குதம், குய்யம் ஆகியவற்றை ஆட்சி செய்தல் இதன் செயல்களாகும். தெய்வம் இந்திரன். நிறம் பவள வண்ணமாகும். தனஞ்சயன் மூக்கில் தங்கி தடிக்கச் செய்யும். உடலை தடித்து வீங்கச் செய்யும். கன்னத்தில் சமுத்திரம் போல் நீரை தங்கச் செய்யும். இறந்த பின்பு எல்லா வாயுக்களும் உடலை விட்டு போன பின்பு 3ஆம் நாளில் உடலில் வெடிப்பு உண்டாக்கி அதன் வழியே வெளியே செல்லும். நிறம் நீல நிறம். தெய்வம் தன்வந்திரி. அபான வாயு வெளியிலிருந்து காக்கும். பிராணவாயு விந்துவில் கலக்கும். உதானன் கருவை வளர்க்கும். தவம் செய்வோம், இனி பரவாநிலை அடைவோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.